ஃபால்ஸ் செக்ஷுவல் அலிகேஷன். ஒரு பையன் எனக்கு வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறான் இல்லை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துட்டா அந்த பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடின்னு அடிச்சு அவன் லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவோம். என்ன ஏதுன்னு விசாரிக்காம சொசைட்டியில் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டா. பையன் பொய் சொல்ல தான் செய்வான், தப்பு பண்ண தான் செய்வான். ஏன்னா பையன் தப்பு பண்ண தான் செய்வான் அப்படிங்கிறது தான் நம்மளோட மென்டாலிட்டி. 2014 ப்ரொஃபஸர் ஆனந்த் விஸ்வநாதன் ஒரு 5 மாணவிகள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸாமில் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஏமா இந்த மாதிரி காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி சேர்ந்து அவர் மேலே செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணுறாரு, அப்யூஸ் பண்ணுறான்னு கேஸ் கொடுத்து 2014 மனுஷன் இன்ன வரை ஓடிட்டு இப்போ தான் வந்து அவருக்கு ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த மாணவிகள் கொடுத்ததான் பொய் புகார், இவர் மேல தப்பே இல்லைன்னு. இதுக்காக 3 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. 10 வருஷமா வந்து போராட்டம், இத்தனை வருஷமா அவர் வந்து ஓடிட்டு இருந்திருக்காரு. அப்போ 3 வருஷமா அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவர் எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருப்பார். செய்யாத தப்புக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர்கள்லாம் இப்படி போய் ஜெயிலில் இருக்கணும் என்ன அவசியமா? 10 வருஷமா எப்படி எத்தனை டைம் கோர்ட்டுக்கும் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு காசு செலவு பண்ணி என்னென்ன அவமானப்பட்டிருப்பாரு. குடும்பத்தில் வேற யார்ட்டையா பேச முடிஞ்சிருக்குமா? அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இவர் அப்படி எப்படி வேலை பார்த்துருந்துருக்க முடியும் அந்த ஒரு பெரிய அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா? இது எல்லாத்துக்குமே நம்ம சொசைட்டி மட்டும் தாங்க காரணம். அது எப்படி பையன் ஒரு விஷயம் வந்துட்டாலே, ஆண்கள் வந்துட்டாலே அவர் தப்பு பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டான ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? மொபைல் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் பக்கத்தில் ஒரு வயசான கிளடுகிட்ட உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வந்து தடவிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா பசங்களாலே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்து போட்டு எச்சத்தனமா நிறைய பொண்ணுங்க காசு சம்பாதிக்கிறதுல இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கிழவனார் பக்கத்துல சும்மா ஒரு ஆடு உட்கார்ந்துருப்பாரு. அவரை பிடிச்சி அடிச்சு திட்டி அவரை ஜெயில போட்டு இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க ஃபால்ஸ் அலிகேஷன் இருக்கு. இது வந்து காமனா ஸ்கூல்லயே இப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஆபீஸ்ல, ஒர்க்கிங் பிளேஸ்ல, காலேஜ்ல எல்லா இடத்துலயும் எப்படி நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அல்டிமேட் வெப்பன் இப்போ வந்து நிறைய அந்த சோ கால்டு ஃபெமினிஸ்டா சுத்திட்டு இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அல்டிமேட் வெப்பனா யூஸ் பண்றது இதுதான், ஃபால்ஸ் அலிகேஷன். இந்த பையனை என்ன பண்ணலாம்? இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுடா, அவன் என்னை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணா, அவன் வந்து என்னை டார்ச்சர் பண்றான் செக்ஷுவலா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, நம்ம ஹாப்பி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் அண்ட் லா வந்தே ஆகணும். அது எப்படி பசங்கன்னா என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? எனக்கு புரியல. இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பொண்ணுங்க யாரும் தூக்கிட்டு வந்துட வேணாம். ஏன்னா உங்க கூட பிறந்தவங்க தம்பி அண்ணன் இருந்திருப்பாங்க, உங்களுக்கு அப்பாவும் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவனாலதான் நீங்களும் பிறந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாரும் தூக்கிட்டு வர வேணாம். இப்போ அவங்க வந்து மன உளைச்சல்ல இருப்பாங்களே, இவர் இவ்வளோ வருஷமா ஜெயிலில் இருந்திருக்காரு, இவ்வளோ 10 வருஷம் ஸ்பாயிலா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? அப்போ கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த தப்பா யூஸ் பண்றாங்களே, இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்ட்ரிக்டான லா வந்தே ஆகணும்.